வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ட்ரம்ப் பிரிக்ஸ். ஸோ பிரிக்ஸ் நாடுகள் எல்லாம் அணி சேர ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இது ட்ரம்ப்புக்கு மிக்க நன்றி. ஏன்டா அவருக்கு நன்றி சொல்றோம் அப்படின்றது அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. யூஎஸ் பிரசிடென்ட் ஆனா இந்தியா மேல 50% வரி விதிக்கிறேன். எதுக்கு அப்படின்னா அவங்க ரஷ்யா கிட்ட இருந்து சீப் ஆயில் வாங்குறாங்க. அதனால அவங்கள நான் கண்டிக்கும் விதமா அவங்களுக்கு 50% ஆஃப் டாரிஃப் போடுறேன். இந்த இந்தியாவை பத்தி தெரிஞ்சும் நீ உங்களுக்கு மிரட்டலுக்கு எல்லாம் பயப்படுற ஆள் இல்ல ட்ரம்ப். நானு இனி பிரிக்ஸ் ஆட்டத்தை நீ இனிமே தான் பார்க்க போற. அடுத்த மாசமே சைனா போவேன். இந்த மாசம் புட்டின் இந்தியாவுக்கு வராரு. பிரிக்ஸை நாங்க ஸ்ட்ராங் பண்ணாம விட மாட்டோம். அசராதவன்டா. இவனோட ரஷ்யாவோட சேர்ந்து கை கோர்க்க போறேன்றான். அப்ப பிரிக்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா டாலரோட மதிப்பு கம்மியாயிடுமே. என்ன பண்றது? இதுதான் எங்க பிளானே. நீ குளோபல் சவுத்தோட பவரை இனிமே தான் பார்க்க போறீங்க. இரண்டாம் உலக போர் 1945க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2 சூப்பர் பவர் எமர்ஜ் ஆகுறாங்க. ஒன்னு யுஎஸ்ஏ, இன்னொன்னு யுஎஸ்எஸ்ஆர். இந்த 2 சூப்பர் பவரும் மாறி மாறி சண்டை போட்டுப்பாங்க. உலக நாடுகள் யாராவது ஒருத்தவங்களோட அணி சேருவாங்க. இது யாரோட அணியுமே வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அணிசேரா நாடுகள்னு சொல்லி நேரு தலைமையில இது ஸ்டார்ட் பண்ணாங்க. யாரோ ஒருத்தர் ஸ்டாண்ட் எனக்கு வேணா, 2 பேருமே எனக்கு பவர் வேணும், நாங்க நார்மலா நியூட்ரலைஸா போயிடுறோம் அப்படிங்கறது அவங்களோட ஸ்டாண்ட். இதுக்கு எஜிப்து அப்படி பிற நாடுகள் எல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இப்ப என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 30 வருஷமா யூஎஸோட சிங்கிள் டாமினன்ஸ் தான் போயிட்டு இருக்கு. யூஎஸ் தான் மொத்த வேர்ல்டுமே கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஎஸ்க்கும் யுஎஸ்எஸ்ஆருக்கும் கோல்டு வார் 1992ல இது முடிவடைஞ்சது. யுஎஸ்எஸ்ஆர் அப்படிங்கிற கண்ட்ரி ஸ்பிளிட் ஆகி ஒரு 15 கண்ட்ரிஸ் ஆகி ரஷ்யாங்கிற ஒரு கண்ட்ரி மட்டும் தான் இப்போதைக்கு இருக்கு. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, யுஎஸ்ஏ தான் நான் ஒரே ஒரு சூப்பர் பவர்னு சொல்லிட்டு அவங்க தான் எல்லா ஆர்கனைசேஷனும் கண்ட்ரோல் பண்றாங்க. யுனைடெட் நேஷனா இருக்கட்டும், ஐஎம்எஃப், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், இப்படி சொல்லிட்டே போலாம். எல்லாத்தையுமே இவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்க. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் இந்தியா தான் இந்த கட்டத்தில். ஆனா நமக்கு ஒரு பர்மனன்ட் சீட்டு கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய கொஸ்டினை ஏற்படுத்துது. இது ஒரு வேர்ல்ட்ல ஒரு கரெக்டான ஆர்டர் இல்லையோ, ஒரு மல்டி போலார் ஆர்டர் வேணும் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம பிரிக்ஸ் ஆரம்பிச்சோம். பட் அது ரிவைவல் ஆகல. தேங்க்ஸ் டு ட்ரம்ப். அவர் இப்ப நமக்கு 50% டாரிஃப், சீனாக்கு 30% டாரிஃப் போட்டனால இப்ப பிரிக்ஸ் நாடுகள் திரும்ப ஒண்ணு சேருது. பிரிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. இந்த ஆர்கனைசேஷன் 2001ல இருந்தே பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சு 2009ல இது ஒரு கட்டமைப்புக்கு வருது. இது பாத்தீங்கன்னா, இட்ஸ் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். இது இன்ஃபார்மலான ஒரு இதுதான். இதுக்கு ப்ராப்பர் ஹெட் குவார்டர்ஸ் கிடையாது. 2024ல பிரிக்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்னும் 5 கண்ட்ரி ஆட் ஆயிருக்காங்க. மொத்தமா 10 பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் இருக்கு. எக்ஸ்ட்ராவா ஆட் ஆன 5 கண்ட்ரிஸ் யார் யாருன்னா, ஈரான், சவுதி அரேபியா, எத்தியோப்பியா, எஜிப்ட் அண்ட் யுஏஇ. அர்ஜென்டினாக்கும் அழைப்பு விடுச்சிருந்தோம். ஆனா அவங்க ஜாயின் பண்ணல. லேட்டரா டிக்ளைன் பண்ணிட்டாங்க. பிரிக்ஸோட நோக்கமே வேர்ல்ட்ல ஒரு மல்டி போலார் வேர்ல்ட உருவாக்கணும். எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும். ஒரே இடத்துல எல்லாமே கான்சன்ட்ரேட் ஆகக்கூடாது. இப்போ யுஎஸ்ஏவே முழுசா நம்ப கூடாது, டாலரே நம்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வேர்ல்டு பேங்குக்கு ஆப்போசிட்டா நியூ டெவலப்மெண்ட் பேங்க் ஒன்று உருவாக்குனாங்க. யூனிபோலார் வேர்ல்டா இருக்கக்கூடாது, ஒரு மல்டி போலார் வேர்ல்டா மாறணும் அப்படிங்கறத இவங்களோட நோக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ்.